வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TBM ஸ்ரீனிவாஸ் சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை உண்ணாமலை அம்மன் இருவர்களோட ஆசீர்வாதத்துடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு, ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க. வரன் பார்த்தோன்னே, ஏங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? சார் கோச்சிக்காதீங்க, எங்கள் தகுதிக்கு ஏற்றளவுக்கு என் பொண்ணுக்கு நான் போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னா. அப்போ மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? மாப்பிள்ளைக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு 2 பவுன். 2 பவுன்லாம் போடக்கூடாது, 10 பவுன் போடுங்க. ஏங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? எப்படி நாங்கள் 10 பவுன் போட முடியும்? எங்களால் முடிஞ்சது ஒரு 3 பவுன் போடணும். 3 பவுன்லாம் வேணால் 5 பவுன் போடுங்க. சரிங்க போடுறேன். பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? பொண்ணுக்கு எங்களால் முடிஞ்சது நாங்கள் சிறுக சேர்த்து வச்சு ஒரு 10 பவுன் வச்சுருக்கேங்க, அதை போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டுன்னு கல்யாணம் ஆகுது. அந்த பெண் தன் தாய் தகப்பனோட இருந்த சந்தோஷம், தன் குடும்பத்தில் இருந்த ஒரு சுதந்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு புது ஒரு கணவன் என்ற ஒரு விஷயத்துக்கும் புது குடும்பம் என்ற ஒரு விஷயத்துக்கும் காலடி எடுத்து வைக்கிறா. அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த பொண்ணு போயிட்டா. இப்போ காலங்கள் ஓடுது. மாமனார் மாமியாரோட பேச்சுக்கள் அனைத்தையும் தாங்கிக்கிறா. புருஷனுடைய எல்லா பிரச்சனைகளையும் தாங்கிக்கிறா. ஒரு வருடம் ஆகிறது, குழந்தை இல்லை. இன்னொரு வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. எதிர் வீட்டார், என்னம்மா உன் மருமகளுக்கு எதுவும் இல்லை போல் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எங்கேருந்தோ வந்துச்சு, ஒன்றும் இல்லை போல இருக்கே அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பேச்சுகள். அந்த பெண்ணின் கண்ணீர். உடனே ஏன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாமே அப்படின்னு ஒரு பெரியவுடைய குரல். இல்லை நாங்கள் சொல்லியிருக்கோம், யார் இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணிகிட்ருக்குறது அப்படின்னு ஒரு குரல். அந்த பெண்ணுக்கு மறுபடியும் கண்ணீர். அவங்க அப்பா அம்மா வராங்க. ஏம்மா உன் பொண்ணுக்கு எதனா பிரச்சனை இருக்குதா? ஏன் இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சம்மந்தி கேட்க, தாய் தகப்பனுடைய கண்ணீர். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, என் பெரிய பொண்ணுக்கு குழந்தை இருக்குது, சின்ன பொண்ணுக்கு எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வராரு. என்ன மாப்பிள்ளை சாப்பிட்டீங்களா? இருக்கட்டும், உங்கள் பொண்ணுக்கு தான் இன்னும் புள்ள பெற்று கொடுத்துக்கு ஒன்றும் முடியாமல் இருக்கிறா போல இருக்கு, முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசிட்டு மாப்பிள்ளையும் போயிடுறாரு. அந்த பெண்ணும் கண்ணீரோடு நிற்கிறா. அந்த அம்மாவும் கண்ணீரோடு பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் செலவெலாம் பண்ணுறாங்க. போராட்டங்கள் போயிட்டுருக்கு. அனைவரும் அந்த பெண்ணை ஒரு கல்யாணத்திற்கும் கூப்பிட்றதுக்கு இல்லை, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்றதுக்கு இல்லை, ஒரு வளைகாப்புக்கு முக்கியமாக ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாங்கன்னா அந்த பெண்களுக்கு முக்கியமாக வளைகாப்புக்கு கண்டிப்பாக கூடவே மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அவமானத்தை அந்த பெண் தாங்கிக்கிறா, கஷ்டத்தையும் தாங்கிக்கிறா. பாவம், சமுதாயத்தில் மலடி என பெயர் எடுக்கிறாள். இந்த பாருங்க, உங்கள் பொண்ணு குழந்தை பெற்றத்துக்கு ஒன்றும் தகுதி இல்லாமல் இருக்கிறா. மோளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, எங்களை அக்கம் பக்கம் பதில் சொல்ல முடியல. மாப்பிள்ளை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் மாப்பிள்ளை, அவங்க தான் தெரியாமல் பேசுகிறாங்க, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாகவும் முகம் சுரித்த மாதிரி மாப்பிள்ளை பேசுகிறாரு. அப்பா அம்மா நீ வாம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க அம்மா வீட்டுக்கு போகிறதா அப்படின்னா, போ நான் என்ன பண்ணுறது, இப்படியே இருந்தால் எல்லாருக்கும் பதில் சொல்ல என்னால் முடியல அப்படின்னோடனே உடனே அப்பா சொல்கிறார், ஏன்பா 2 வருஷம் தானேப்பா ஆகுது, 2 வருஷத்துக்குள்ளே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பாடுபடுத்துறீங்களாப்பா, இது எந்த விதத்தில்ப்பா நியாயம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் அப்படி தான், புரிஞ்சுதா அப்படின்னோடனே அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் எல்லா குடும்பத்துலேயும் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, எல்லா குடும்பத்துலேயும் பெண்கள் இருக்கிறாங்க. நாமளே ஒரு பெண்ணு, ஆனால் இன்னொரு பெண்ணை குறை சொல்கிறோம். இது எந்த உலகத்தில் நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பெண் ஒரு 2 வருஷத்தில் கல்யாணம் ஆகி 2-3 வருஷத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்னு ஒன்று மலடி ஆக்கிறீங்க, ஒரு நல்லது கெட்டது கூட மாட்டேன்றீங்க, ஒரு மஞ்சள் நீராட்ட கூட மாட்டேன்றீங்க, ஒரு கல்யாணத்தை கூட மாட்டேன்றீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மலடின்னு சொல்லி அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துகிறீங்க. இது எங்கே அடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் அந்த ஒரு நாள் அந்த வழி வரும். பெண்களை மதிங்க. அவங்களுக்கு ஒரு நாள்
ஒரு நாள் அந்த குழந்தை கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பண்ணுற கொடுமை இருக்குது பார், அது எந்த பெண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. அதனால் குழந்தை பெக்கலைன்னு சொல்லிட்டு எந்த பொண்ணையும் கொடுமைப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் இங்கே இந்த 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 சமுதாயத்தில் தான் அதிகமாக நடக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லைன்றதை அவங்க பெருசாக நினைக்கல. ஆனால் இப்போது ஒரு வருஷத்துலேயே குழந்தை பெற்றுக்கணும். ஒரு வருஷத்தில் குழந்தை பெக்கலைன்னா அதுக்கு வேறு பேர் கட்டிடுறீங்க. நாட்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் நாட்கள் இருக்குது. தள்ளி போட்டு அதுக்குண்டான செயல்பாடுகள் கடவுள் கொடுத்துட்டு தான் இருப்பார். உடனே புள்ள பெக்கலை, உடனே புள்ள பெக்கலை, உடனே மலடின்னு சொல்லி அந்த பெண்ணை எவ்வளோ மனவேதனைப்படுத்துகிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறுன்னு உங்களுக்கு தெரியுதா? அது ரொம்ப தவறு. அனைத்துக்குமே நேர காலங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக அனைத்து பெண்ணுமே கருவுற்றுவள் தான். பெண்ணை என்றைக்குமே நீ எதுக்கும் தகுதி இல்லைன்னு நீ என்றைக்கு நினைக்கிறியோ நீ தான் வாழ்க்கையில் வாழக தகுதி இல்லாதவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து ஆண்களுக்கும் தான் சொல்கிறேன். பெண்ணை என்றைக்கு நீங்கள் கேவலமாக நினைக்கிறோம் அன்றைக்கே நம்ம தகுதி இழந்துட்டோம். அதனால் பெண்ணை மதிப்போம். ஒரு காலத்தில் நமக்கும் இந்த சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த வழி என்னன்றது தெரியும் என சொல்லிக்கொண்டு, பெண்கள் என்பது நீங்கள் நினைக்கும் ஒரு பொம்மை அல்ல, அவர்கள் ஒரு தாய்மையை என சொல்லிக்கொண்டு உரை முடித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம்.